ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள் நான் வீடியோ போடல. சாரி ஃபார் தட். நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரைடே தேர் இஸ் பவர் கட்டு. ஸோ என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சென்னையில் கொஞ்சம் மழை. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மழைனாலுமே ஒரு ஃபேஸ் கட் பண்ணிடுவாங்க, 1 or 2 ஃபேஸஸ் கூட கட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னால் அது வீடியோ மேக் பண்ண முடியல. என்கிட்ட யூபிஎஸ் பேக்கப் வந்தாலும் இல்லை. அண்ட் நேற்று வீக்கெண்ட் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், பண்ண முடியல. பட் ஐ வாஸ் இன் அ ட்ரேட் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நான் ஃப்ரைடேவும் ட்ரேட் பண்ணேன், மண்டேவும் ட்ரேட் பண்ணேன், இன்றைக்கும் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இனிமேல் நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். அண்ட் நேற்று நான் லைவில் இருந்தேன். ஆக்சுவலி ஐ திங்க் மண்டே ஐ வாஸ் இன் லைவ். ஸோ நான் லைவும் நான் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் லைவுக்கு தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். அதையும் நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனிவே வீடியோ போஸ்ட் பண்ணுறது வீடியோவாக இருக்கட்டும். இன்கேஸ் லைவ் கண்டினியூஸாக வர பிளானில் இருந்துச்சுன்னா நம்ம லெவல்ஸ் எல்லாமே டேரெக்டாக லைவ்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேஸ்ட் ஆன் லெவல்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம், ஆன் யுவர் ஓன் அனாலிசிஸ். ஓகேங்களா? சரி வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஃபால்லையும் ஐ வாஸ் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 19K சம்திங் என் டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது வந்து சிம்பிள் லாஜிக் தான். நேற்று இந்த லெவல்லே மார்க்கெட் வந்து கேப் அப் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சம் கேண்டில்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வி ப்ரெடிக்ட் தட். ஸோ இந்த இடம் வரும்போது என்னோட ரிவர்சல் ஜோனில் ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. எடுத்ததுமே ஆக்சுவலி இதுதான் நேற்று என்னோட ரிவர்சல் ஜோனாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் அது கிட்டத்தட்ட இன்றைக்கும் அதுதான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பிச்சில் அவங்க போனாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே லெவல் ஆஃப் வரும்போது அதே லெவல் ஆஃப் ரெஸ்டான்ஸில் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்கன்றது நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபின்னிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். வித்தின் 40 to 50 செகண்ட்ஸில் எனக்கு வந்து நியர்லி 80 to 60 பாயிண்ட்ஸ் நான் ஸ்கேல்ப் தான் பண்ணேன். ஆக்சுவலி இன்றைக்கி யூஸ்வலாக நான் ஸ்கேல்ப் பண்ண மாட்டேனால நான் ஸ்கேல்ப்பும் பண்ணுவேன். பட் அதை நான் ரொம்ப எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கேல்ப் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான ரிஸ்க் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ரிவார்டு தான் கிடைக்கும். இன்கேஸ் ரிவார்ட் கிடைக்கலன்னா ரிஸ்க்கும் அதே லெவலில் தான் கிடைக்கும். நான் ஹியூஜ் குவான்டிட்டிஸ் போல் ஜஸ்ட் 100 அண்ட் 1 more 100 தான் ஆட் பண்ணியிருந்தேன். நான் அது டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் 100 and 100 தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதோடு நான் என் டார்கெட்டை முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ வித் டே சார்ட். ஏன்னா கொஞ்ச நாள் அப்டேட் தரல. ஸோ தெர் வில் பி சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நிஃப்டி ஜோன், இந்த ஜோன் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் மேஜர் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நிஃப்டி ஜோனாக இருந்துச்சு. அந்த ஜோனை அவங்க ப்ரீச் பண்ணது வந்து டே டைம்லேயோ ஆர் ட்ரேடிங் டைம்லேயோ அது ப்ரீச் பண்ண மாட்டாங்க. அப்படி ப்ரீச் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதனால் இந்த மாதிரி கேப் டவுன் போட்டு தான் இந்த மாதிரி என்றைக்குமே மேஜர் சப்போர்ட்ஸை இன்ட்ராடேயில் ப்ரீச் பண்ண முடியாது, பண்ண விட மாட்டாங்க, மேக்ஸிமம் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் அவங்க கேப் டவுனில் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குது. நிறைய லைன்ஸ் இருக்கும். சாரி ஃபார் தட். நான் வந்து நீங்கள் எல்லா லைன்ஸும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லை. இதில் சில லைன்ஸ் வந்து எனக்கு புரியும், உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், என்னோடய லெவல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக எடுத்துக்கோங்க. ப்ரைமரி டூலாக உங்களோட அனாலிசிஸ் மட்டும் தான் இருக்கணும். நான் அகைன் சொல்கிற விஷயம், யூடியூப்பில் யாராவது சொல்கிறாங்கன்னா டோன்ட் பிலீவ் ஆன் தட், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஜஸ்ட் அப்ளை என்னோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். அப்ளை ஆன் யுவர் ஓன் அனாலிசிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம், யார் வேணால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பட் அந்த கற்றுக் கொடுத்த விஷயத்த நீங்கள் அதை எப்படி ஸ்ட்ராட்டஜியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்றது தான் மேட்டர். ஸோ ஈவன் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன், ஐ எம் வெரி கிளியர் ஆன் மை ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் ஆல்மோஸ்ட் 2 to 3 years நான் ட்ராவல் பண்ணிட்டேன். அதோட ஃபுல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர்ஸ், நாட் ஆன் மேஜர் டெக்னிக்கல்ஸ். சரிங்களா? ஸோ அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அதை எப்படியெல்லாம் டியூன் பண்ணி யூஸ் பண்ணுன்றதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் சி, இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட்டிவ் லைன்ஸு. ஸோ நான் இதே ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா, சாரி டு சே திஸ், நிஃப்டி வில் கம் ஆல்மோஸ்ட் 22,500 or 300. ஸோ இதுதான் மேஜர் சப்போர்ட்டு. இங்கே அவங்க வந்து பவுன்ஸ் பேக் எடுக்கலை அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த சேனலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே போவாங்க.
போயிட்டு சேனலோட மிட்டு வருவாங்க. சேனலோட மிட்டு வந்தாங்கன்னா பேக் டு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட்டு. வெயிட் ஹேவ் ஷோ லைக் திஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபால் எப்போ சேனலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ there will be a small retracement லைக் திஸ் ஃபால். இங்கே வந்து நிற்பாங்க. மேபி இங்கே ரெக்கவர் பண்ணி இங்கே போனாங்கன்னா they can do something, ஆர் இந்த 50%ல் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மார்க்கெட் கேன் ரீச் ஆல்மோஸ்ட் 20 to 300. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன் தான். வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் குளோபல் இஷ்யூஸ் என்னென்ன. ஈராக் அண்ட் இஸ்ரேல் வார் நடக்குது. யூஎஸோட லைக் ரிசிஷன்ஸ் நடக்குது. அவங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. அண்டு ஜப்பான் அவங்க கொடுத்த லோனுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ இனிஷியலி ஜப்பானோட லோன் மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்னா 0 இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் லெண்ட், அதாவது ஜப்பானில் வந்து லோன் லெண்ட் பண்ணி அனதர் மார்க்கெட்ஸில் அதை டெப்ளாய் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்ஸை இவங்க யூஸ் பண்ணிவிட்டு தென் பேக் தே வில் ரீபே த லோன். ஏன்னா 0 இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை வந்து ஜப்பானில் டெவலப் பண்ணியிருந்தாங்க. சின்ஸ் இப்போ அங்கே லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் அவங்க அப்போ அந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் அந்த மார்க்கெட் டவுன் ஆச்சு. இது அவுட்லுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்டெப்த்தாக நியூஸ் போய் படித்து பாருங்கள். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நியூஸஸை இன்டெப்த்தாக படிக்கணும். நான் சொல்கிறது அவுட்லைன் தான். இதுவும் ஒரு காரணம். இது மட்டும் காரணம் நான் சொல்ல மாட்டேன். இதுவும் ஒரு வகையான காரணம் தான். ஸோ இது மாதிரி நிறைய நியூஸஸ் இருக்குது. எல்லா நியூஸஸுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் தாராளமாக படிக்கலாம். மார்க்கெட் டைம்லேயோ இல்லை ஓவர் நைட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆர் எனி ஒர்க்னாலும் அதுக்கு நீங்கள் ப்ரீ ஒர்க் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஈவினிங் நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா கூட ப்ரீ ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணணும். நமக்கு தேவையான ப்ரீ ஒர்க் என்னென்னா ஓவர் நைட் என்னென்ன நியூஸ் இருக்குது அதை நம்ம ப்ரீ ஒர்க் பண்ணியிருக்கணும். போஸ்ட் ஒர்க்காக நம்ம லேட் நைட்டில் இருக்கக்கூடிய நியூஸஸையும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ நியூஸஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. பட் மார்க்கெட்டுக்கு நியூஸ் வந்து பெரிய இம்பேக்டாக கொடுக்குமா அப்படின்னா 50% நியூஸ் இம்பேக்ட் கொடுக்கும். ரிமைனிங் 50% அந்த ப்ரைஸு அந்த ரியாக்ஷனை தான் பண்ணும். சரிங்களா? இது ரெண்டுமே டைலமோவில் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதாங்க நான் நிஃப்டி எதிர்பார்க்குறது. மேபி அ பாசிபிள் சேனலுக்குள்ளே வந்து சேனல் பாட்டம்லேயே டாப்லேயே பவுன்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஓகே. எப்போ இந்த சேனலுக்குள்ளே வராங்களோ கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் இந்த சேனல் நம்ம எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கோன்னா வித்தின் 6 to 6 months நம்ம சேனல் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எப்போல்லாம் சேனல் வராங்களோ அதோட 50%ல் தான் அவங்க சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. போவாங்க, ஃபெயில் ஆவாங்க, போவாங்க, ஃபெயில் ஆவாங்க, போவாங்க, ஃபெயில் ஆவாங்க. இந்த 2 கேண்டில் விட்டுருங்க. திஸ் இஸ் எலெக்ஷன் கேண்டில். ஈவன் தோ இந்த எலெக்ஷன் கேண்டிலே அவங்க இங்கே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த இடம் சொல்லியிருந்தேன். பட் அவங்க இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இந்த இடம் தான். நாட் ஈவன் திஸ் ஒன். இந்த இடத்த ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 21,100க்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா இதுக்கு இடையில வந்து சப்போர்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஸோ தெர் இஸ் எ ஹியூஜ் சப்போர்ட் ஓவர் ஹியர் அண்ட் ஹியர். ஸோ இந்த 3 தான் நமக்கு மேஜர் சப்போர்ட்ஸு. இது எல்லாமே வந்து நாட் ஃபார் இன்ட்ராடே பிளேயர்ஸ். திரும்பவும் நான் சொல்கிறேன், இது இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் அ குட் ப்ரைஸ். நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கிடைக்கும். கோவிட் வந்தபோது கூட நிறைய பேர் வந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நாங்கள். பட் கோவிட் டைமில் ஸ்டாக்ஸ் வாங்கின எல்லாருமே தே ஆர் மோர் ப்ராஃபிட் ஓவர் நவ். அதனால் எப்போல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ இன்ட்ராடே பிளேயர்ஸ் புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். இது நான் சொல்கிறதுனால இல்லை, இதுதான் நடக்க போகுது. இன்ட்ராடே பிளேயர்ஸில் ப்ராஃபிட் பண்ணுறவங்க சம் போர்ஷன்ஸை எடுத்து ஸ்டாக்ஸில் போடுங்க. தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நான் அதை பண்ணுவேன், அதனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி இருக்கலாம்? மேபி நாளைக்கு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் எ ஸ்மால் ஆர் லிட்டில் பிக் கேப் அப்பு தான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,188 அண்ட் 23,990 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தெர் வில் பி ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கும். இதை நான் சப்போர்ட் ஏன் போட்டிருக்கேன்னா மேபி கேப் அப் பண்ணாங்கன்னா இதை சப்போர்ட்டாக எடுக்கலாம். ஆர் இந்த லெவல்லே கேப்பை பார்த்தா இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகலாம். ஸோ இது எனக்கு வந்து இது புரிஞ்சிடும். ஸோ இது போத் ரெண்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட்
திஸ் இஸ் த நிஃப்டி. இதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் இங்கே இருக்குது, ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்னாப் வேணால் எடுத்துக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆன் டே டைம் ஃப்ரேமில் வாட் தே ஆர் பிளானிங் அப்படின்னா, சாரி ஆஸ் இட் இஸ் அவங்க ஆல்ரெடி சேனலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த சேனல் நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்போர்ட், வேர் இஸ் தட் ஹியூஜ் சப்போர்ட், இந்த இந்த இது இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் ஆஃப் திங் இது நம்ம வந்து we should make it this as a resistance, right? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இது ஒரு மேஜர் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட்டை அவங்க டேல ப்ரீச் பண்ணாங்க, பட் நெக்ஸ்ட் டே மேலே போயிட்டாங்க. அகைன் அங்கேருந்து தான் திரும்ப இந்த சேனலோட மிட் பாயிண்டில் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வராங்க. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இந்த லெவல், தட் மீன்ஸ் 49,500க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ஷார்ட்டாக தே கேன் கம் 49,000 ஆர் 48,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கும் கீழே வந்துட்டாங்கன்னா 48,000 தான். ஸோ இதில் என்னென்னா, நிஃப்டி அந்தளவு ஃபால் ஆகலை, பட் பேங்க் நிஃப்டி அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. இது மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி ஃபால் ஆகிற டைமில் பேங்க் நிஃப்டி ஓவர் ஃப்ளோ ஆகி மேபி அந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ஒரு கரெக்ஷனுக்கு மேலே வரலாம். ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிஃப்டி ஸ்டில் சேனலுக்குள்ளேயே வரல, பட் பேங்க் நிஃப்டி சேனலோட லோக்கே வந்துட்டாங்க. ஸோ திஸ் கேன் மேக் எனி திங். ஸோ அதனால் ரெண்டு இண்டெக்ஸும் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நிஃப்டியை கம்பேர் பண்ணி பேங்க் நிஃப்டின்னு ட்ரேட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நல்லா அது நடக்கிறதில்ல, மேபி அது பண்ணாமல் இருக்கலாம், பட் பி கேர்ஃபுல். ஸோ இதுதான் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது 44 வரைக்குமே கூட எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, தெர் இஸ் எ ஹியூஜ் லிக்விடிட்டி ஓவர் ஹியர். ஸோ அது வேறு கான்செப்ட்டு. ஐ வில் எல்லா கான்செப்டையும் சொல்லிட முடியாது. ஐ வில் ட்ரை டு ஷேர் சம்திங் லேட்டர். நான் அது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எஸ், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் கேப் அப் தான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் see what they are doing. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52-57 will be a strong reversal zone, and 49,748 will be a strong reversal zone இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் நாளைக்கு இட் கேன் ஆக்ட் அஸ் அ ரெஸ்டாரன்ஸ். ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி சேனலோட மிடில்லேருந்து லோயர் கிட்ட வந்துட்டாங்க. கண்டிப்பாக லோயரில் தான் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ மிடிலுக்கு போய் திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ சேனலோட லோயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த மைனர் சப்போர்ட் 49,400 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்து தான் அவங்க மேஜர் சப்போர்ட் எடுக்கணும். தட் மீன்ஸ் இங்கே எடுக்கணும். இன்கேஸ் இது கேப் டவுன்லேயே பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு அந்த ட்ரேட் ப்ராப்பராக கிடைக்காது. எனிவே ஹோப் கேப் அப் பண்ணி தான் நாளைக்கும் கீழே வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மார்க்கெட், வி கான் ப்ரெடிக்ட் தட், பட் வி கேன் அசியூம் சம்திங் லைக் திஸ்ல. அதை மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸு. ஸோ இதை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எனக்கு இன்றைக்கி ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ இந்த கேண்டில் தான் நான் ட்ரேட் முடித்தேன். இந்த 2 கேண்டில் தான் நான் ட்ரேட் முடித்தேன். ஆஸ் ஐ சேட், எனக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கன்சால்டேஷனில் ஐ காட் அ கன்ஃபர்மேஷன் தட் கேப் அப் தான் அப்படின்றது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வச்சு தான் நம்ம கால் ஆப்ஷன் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கம்பேர் டு கால் ஆப்ஷன் ப்ரீமியம். இந்த ப்ரீமியம்ஸை அட்ஜஸ்ட் பண்ண கண்டிப்பாக கால் ஆப்ஷனுக்கு சம் ப்ரைஸஸ் கொடுத்து தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும், சின்ஸ் இட்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ இந்த பேலன்சிங் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய நியூமெரிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூடியூப்பில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் சொன்னாலும் உங்களுக்கு அது புரியுமானு எனக்கு தெரியல. ஏன்னா இட் டுக்ஸ் மீ ஆல்மோஸ்ட் a year ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ லேர்ன்ட் ஆஸ் அ நியூமெரிக் திங்ஸில். ஸோ அது ஓவர் நைட்டில் சொல்லிடவும் முடியாது, ஓவர் நைட்டில் அதை புரிய வைக்கவும் முடியாது. ஸோ அது ஐ வில் ட்ரை டு அப்டேட். கொஞ்ச நாளாக நான் கொஞ்சமாக அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். ஸோ இது இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணணுமான்ற அளவுலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் அதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. யூனோ வாட், எனக்கு அவங்க இந்த லெவல் வரும்போது நான் 320க்கு க்ளோஸ் பண்ண ஸ்ட்ரைக்கு இந்த லெவல் வரும்போது தே கேம் ஃபார் 20 rupees. ஸோ
திஸ் இஸ் மார்க்கெட் 320லேருந்து 300 பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரீமியமை வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் வித்தின் 1 ஹவர்க்குள்ளே அவங்க எரோட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். மார்க்கெட் வாஸ் வெரி வெரி அக்ரெசிவ் நவடேஸ். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேமில் வாட் தே ஆர் டூயிங் அப்படின்னிங்கன்னா, எஸ் அவங்களும் வந்து சேனலோட மேஜர் சப்போர்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்க மேஜர் சப்போர்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. திஸ் டார்க்லி ஹைலைட்டடில் இருக்கிறது தான் மேஜர் சப்போர்ட்டு. அதை அவங்க இன்றைக்கி தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தெம் நாளைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் போவாங்க. ஏன்னா ஆஃப்டர் எக்ஸ்பைரி பெரிய ட்ரேட் நடக்காது ஃபின் நிஃப்டியில். வாட் எவர் த பேங்க் நிஃப்டி என்ன நடக்குதோ அந்த மொமெண்டமில் ஃபின் நிஃப்டியில் கீழே வரும், மேலே போகும். பெருசாக வால்யூம் பேஸ்டு ட்ரேட் நாளைக்கு இருக்குமானா இருக்காது. ஏன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ கேர்ஃபுல் ஆன் தட். ஸோ நான் வந்து இன்கேஸ் ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து ஃபால் பண்ணுற பட்சத்தில் ஃபின் நிஃப்டியை ஒரு 2200 வரைக்கும் 2200 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அது ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த 22,145 ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஸோ சேட். அங்கேருந்து கண்டிப்பாக அவங்க 21,456 ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸு ஈஸியாக ஃபால் பண்ணிடுவாங்க. மேபி இந்த லெவல் ஆஃப் கேண்டில் மேபி இங்கே ஒரு சப்போர்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் அப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அவங்க ஃபால் பண்ணாங்கன்னா இவங்க ஆப்வியஸ்லி இவங்களும் ஃபால் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ லெவல். ஓகே, நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,517 அண்ட் 22,919. எங்கே இன்னும் ரிவர்சல் ஜோன் க்ரீன் கலர் காணும். I took somewhere. Okay. So 22,919 and 22,515 517 இதுதான் நாளைக்கு ஜோனாக இருக்கும். அண்ட் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. அண்ட் கம் டு மிட் கேப். எஸ், எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மிட் கேப்பில் எனக்கு புரியாத ஒரு விஷயம், குளோபலி மார்க்கெட் அவ்வளோ தூரம் ஃபால் ஆகிறாங்க. தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஆக்சுவலி இது ஃபால் தானே, இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணா. ஃபால் தான் கம்பேரிட்டிவ் டு அதர் இண்டெக்ஸ். மிட் கேப் என்னங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கள கீழே தள்ளுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இண்டெக்ஸாக நான் அதை பார்க்குறேன். மேபி ஓவர் பாட்டாக கூட இருக்கலாம். ஆர் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா சம் நல்ல ஸ்டாக்ஸும் இருக்குது, சம் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் ஆஃப் ஸ்டாக்ஸும் அதில் இருக்குது. ஸோ வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அதில் அக்குமுலேட் பண்ணவும் அதிக சான்சஸ் இருக்குது. பட் திஸ் வாஸ் வெரி ஆசம். மிட் கேப் வந்து ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ திஸ் இஸ் த மேஜர் லெவல். இந்த லெவல் என் லைவ் பார்க்குற எல்லாருக்குமே இந்த லெவல் தெரியும். இந்த டார்க் ப்ளூ என்னன்றது ஒரு 1 மந்த்தாகவே நம்ம இந்த டார்க் லைனில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த டார்க் லைனை அவங்க இன்ட்ராடேயில் அவங்களால ப்ரீச் பண்ணவே முடியாது. அதனால தான் ஒரு கேப் டவுன் போட்டு அந்த லெவலில் ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அகைன் அந்த லெவல் பாருங்கள், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்ததுமே ஒரு புட் சைடு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கே கால் சைடு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாலோ இன்றைக்கி பண்ணவங்க தான் ஃபுல் ஃப்ளெஜான இன்றைக்கி ஒரு ஃபால் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஜோன் ஃபார் மிட் கேப்பு. ஸோ ஜஸ்ட் தட்ஸ் இட். ஸோ 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12,360 அண்ட் 12,245 இது ரெண்டு தான் வந்து மிட் கேப்புக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ். நாளைக்கான லெவல்ஸ் வந்து இதுதான். நாளைக்கு நான் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். நான் ஷுவராக சொல்லலை, பட் ஐ வில் ட்ரை ஃபார் லைவ் சம்திங். ஏன்னா எனக்கு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கும் இங்கே இருக்குது. அதையும் நான் பார்க்கணும். அண்டு ஸோ இது என்னோடய பெஸ்ட்டு. நான் என்னென்னு நான் உங்களுக்கு லைவாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைவில் நான் இந்த லெவல்ஸ் வந்து திஸ் இஸ் ஃபார் யூடியூப். இது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குமானா எஸ், 95% இது இருக்கும். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் நான் இன்னொரு செட்டப்பில் நான் அதை யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு செட்டப்பில் அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நான் லைவ்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஐ டூ மல்டிபிள் வியூஸ் இருக்கும். நான் மல்டிபிள்ஸ் எல்லா இண்டெக்ஸு எல்லா சார்ட்ஸுமே நான் பார்ப்பேன். ஸோ எல்லா செட்டப்லேயும் எனக்கு ப்ராம்ப்டான நான் ஆல்ரெடி சொன்னது தான். எனக்கு ஓஏ பார்ப்பேன், அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பேன், அண்ட் எஸ்எம்சி பார்ப்பேன்,
அண்ட் கேன் எல்லாமே பார்ப்பேன். ஸோ எல்லாமே எனக்கு ஒரு சேர வரும்போது ஐ வில் கெட்டிங் மோர் பாயிண்ட்ஸ். ஸோ அது 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 அவ்வளோ டஃப்பானா இல்லை. நான் ஓவர் நைட் அதில் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். நான் ஓவர் நைட் நான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஐ ஹாவ் சம் பேக்கப்ஸ். நான் ஓவர் நைட்டில் ஒரு மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் 4 ட்ரேடு எப்படி இருக்குன்றதை நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். ஸோ அது ஈஸி தான். ஸோ அதுதான் ப்ரீ ஒர்க் அவுட் நான் சொன்னது. ட்ரேடு வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிருவேன் நான். ஸோ அதுதான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த லெவல்ஸ் அவங்க யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு எல்லோரும் உங்கள் கேபிட்டல் சேவ் பண்ண ப்ரே பண்ணிக்கிறேன். அப்கமிங் டேஸில் மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணுங்கள். லைக் ஒரேபடியாக 200 குவான்டிட்டி 300 குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 50 20 அந்த மாதிரி கூட நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்குமுலேஷன் வந்து ஆஸ் அ மிடில் கிளாஸ் பர்சனாக சொல்கிறேன். ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணுங்கள். இட் won't cheat you லைக் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு அதில் இருக்கான்னா ஆப்ஷன்ஸில் இருக்க அளவு ரிஸ்க்கு ஸ்டாக்ஸில் கிடையாது. அது நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்கை பொறுத்து இருக்குது. ஓகேவா? அது தனி டிபார்ட்மெண்ட். நீங்கள் டெக்னிக்கல்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். டெக்னிக்கல்ஸ் இன் த சென்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், நாட் கேண்டில்ஸ் அண்ட் எவ்ரி திங்ஸ். கேண்டில்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட மார்க்கெட் கேப் என்ன, பி ரேஷியோஸ் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். அவங்க லைக் குவார்டர் ஆன் குவார்டர் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கணும். அவங்களுடைய வந்து ப்ரமோட்டரோட குவான்டிட்டிஸ் என்ன, பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அந்த கம்பெனியோட சீஃப் யார், ஃபினான்ஷியல் அட்வைசர் யார், ஃபினான்ஷியல் அட்வைசர் மாறுறாங்கன்னா யார் மாறுறாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது லாங் டேர்ம். ஸ்விங் பண்ணுறவங்களோட கேட்டகரி வேறு, அதுக்கான செட்டப்பே வேறு. பட் லாங் டேர்ம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனாலுமே நீங்கள் ஆப்ஷன்ஸில் அடி வாங்கினீங்கன்னா ஒரு 1 year கழிச்சு யூ வில் ஹாவ் சம் டீசன்ட் கேபிட்டல் ஃபார் ஆப்ஷன்ஸ். இதை நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஆப்ஷன்ஸில் பண்ணுற ப்ராஃபிட்டில் சம் பர்சன்டேஜை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இன்கேஸ் நான் விட்ரா போடணும் ஆர் எனி எமர்ஜென்சிஸ் ஆர் எனி அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா நான் விட்ரா பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ப்ளச் பண்ணி நான் ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன். ஆர் அதை சேல் பண்ணிவிட்டு கூட ஆப்ஷன் பண்ணுவேன். திரும்ப அவங்க எப்போ கீழே வராங்களோ நான் அதை பை பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி குட் ஃபார் அவர் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்க்கு. எனிவே தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.